பாஜக தொடர்ச்சியாக விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குதா? இதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர் வரவேற்கிறதுக்கான சில விஷயங்கள் நடக்குது. பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டு விஜய் வந்தாருன்னா அவங்களுக்கு அது ஒரு பலம் தான். ஆனா விஜய்க்கு என்ன அப்படின்னா 2 இருதலை கொண்டு எறும்பு நிலை. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. விஜய்க்கு 20 சீட் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டா இருக்கு. நான் அண்டர் எஸ்டிமேட் பண்றதை நீங்க சொல்றீங்க. 30 சீட்டு தான் தரேன் அப்படின்னாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைய என்டிஏவோட பார்க்கும்பொழுது விஜயினுடைய டிமாண்ட் அப்படின்றது அவங்களுக்கு தேவைப்படுது தானே? ஆமா, அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ கம்மியான சீட்டு கொடுப்பாங்களா? முன்னாடி வந்து நீங்க சொன்ன மாதிரி 30 சீட் அப்படின்ற மாதிரி. அப்புறம் எதுக்கு இவரை கூட்டி இவருக்கு அதிகமா சீட்டு கொடுத்தா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க சொல்லுங்க, எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க விஜய்க்கு? ஒரு 60-70 சீட். இப்போ இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது விஜய்க்கு உண்மையாகவே ஒரு நெருக்கடியை நோக்கி போயிட்டு இருக்கா சார்? நெருக்கடி இல்லைங்க, அவர் கழுத்துல இருக்கிற சுருக்கது, அவர் போய் மாட்டிக்கிட்ட சுருக்கது. உங்க மனைவி வந்துட்டு ஒருத்தலன்னு சொல்லுவீங்களா? முடியாது. கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் வாழ்ந்தவனால தன்னுடைய மனைவியை நிராகரிக்கவே முடியாது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து சிபிஐ வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க சார். குறிப்பாக உங்களுடைய வேட்பாளர் நேர்காணல் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு சம்மன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ பாஜக தொடர்ச்சியாக விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குதா? இதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் வரவேற்கிறதுக்கான சில விஷயங்கள் நடக்குதா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்துட்டு 2 பேருக்குமே அது ஒரு தேவை. பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டு விஜய் வந்தாருன்னா அவங்களுக்கு அது ஒரு பலம் தான். ஏன்னா விஜயனுடைய ரசிகர்கள் அப்படி கன்சர்வேட்டடாக போட போகிறாங்க விஜய்க்காக. ஆனால் விஜய்க்கு என்ன அப்படின்னா 2 இருதலை கொண்டு எறும்பு நிலை. அந்தாண்ட போனோம்னா காப்பாற்றிக்கிறலாம். அதாவது தன்னுடைய கட்சி வந்துட்டு மிகப்பெரிய தோல்வி அடைகிறதுலேருந்து அதை காப்பாற்றிக்கிறலாம். அவங்களோட இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஓட்டு எல்லாம் கிடைக்கும், ஒரு 5 சீட்டோட ஜெயிச்சிடலாம். ஆனால் அவருக்கு அரசியல் இருக்காது. எதனால சார்? தனிச்சிருந்தா என்ன இருக்கு போது அங்கே போய்ட்டு சேர்ந்துட்ட உடனே அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வர முடியாது. நீ கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு மறுபடியும் செட்டில் ஆகிட்ட உடனே இருக்காது. புரியுதுங்களா? 2வது அவர் எடுத்துருக்கக்கூடிய அரசியல் திமுகவுக்கு எதிராக. திமுக தான் அவருடைய ஒரே எதிரி, தீய சக்தி. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா விஜய்க்கு எது அரசியல்? ஒன்றும் கிடையாது. ஸோ விஜய்க்கு எப்படி பார்த்தாலும் நெருக்கடி. அதில் வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா அவங்கள்ட்ட சேர்த்துக்கிறது. ஒரு 5 எம்எல்ஏவோ 6 எம்எல்ஏவோ 10 எம்எல்ஏவோ வந்துடலாம், கட்சியை சர்வே பண்ணிக்கலாம். ஆனால் தனிச்சு ஒரு பெரிய ஒரு அரசியல் அப்படின்றதுலாம் கிடையாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால் அவர் இழுக்க பார்க்குறாங்க அவங்க. அவர் தயங்குறாரு அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு வந்துட்டு அந்த பக்கம் தான் போக விருப்பம். ஏன்னா அவர் தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். இல்லை, ஒருவேளை விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போனார்னா அந்த கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா சார்? அதெல்லாம் மக்கள் பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கூட்டணி பலத்தினால ஒரு கட்சி ஜெயிக்காது, எழுதி வச்சுங்க. நான் சொல்கிறேன், கூட்டணி பலன்லாம் எதுவுமே கிடையாது. ஓட்டு வந்துட்டு அப்படியே இது அதிமுக ஓட்டு, இது பாஜக ஓட்டு, அப்படி 100 ஓட்டை பிரிச்சிருங்க பாப்பா நீங்கள். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சாதனை அந்த 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 ஒரு அரசியல் கட்சி அந்த தலைவனோட அவனுக்கு இருக்கக்கூடிய அது ஒரு இணக்கப்பாடு, ஒரு ரிலேஷன்ஷிப் அது இருக்கணும். அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஜெயிக்கலாம் முடியாது. சார், குறிப்பாக விஜய் அவர்களோட ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மூலமாக சில பேச்சுவார்த்தைக்கு வரதாக தகவல்கள் வருது. அதில் குறிப்பாக விஜய் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, 2.5 வருடங்கள் நீங்கள் முதலமைச்சர், 2.5 வருடங்கள் வந்து EPS முதலமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு போயிட்டு இருக்கு. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் சும்மா பேச்சு. விஜய்க்கு 20 சீட்டு கொடுக்குறாங்களான்னு பாருங்க. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டாக இருக்கு. நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதை நீங்கள் சொல்கிறீங்க. 30 சீட்டு தான் தரேன் அப்படின்னாரு எடப்பாடி பழனிசாமி. துட்டை வாங்கிக்க எவ்வளோ வேணாலும். நீங்கள் சொல்கிறது முன்னாடி சொல்கிறீங்களா? முன்னாடி நெகோஷியேட் பண்ணும்போது துட்டை வாங்கி எவ்வளோ வேணாலும். சீட்டு, முதலமைச்சர் பதவி இதெல்லாம் சொல்லாது. அதெல்லாம் வேற. நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம் அப்படின்ட்டார் அப்பவே வரும். அதனால அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அமையறதுக்கு? அப்படின்னா விஜய் கிட்ட வந்துட்டு கூட்டணிக்கு எவ்வளோ பேர் வந்து லைனில் கட்டி நின்று இருப்பாங்க, யாரும் வரலையே. நீங்கள் ஒரு இடத்துல எல்லாரையும் வச்சுக்கிட்டு கூட்டுறது வேறு. இப்போ சீமான் கூட 2 லட்சம் பேரை கூட்டினாரு. அஃப்கோர்ஸ் நம்ம ஊடகங்களை வந்துட்டு அது இருட்டடிப்பு பண்ணாங்க, அது வேற கதை. ஆனால் 2 லட்சம் பேரை ஓட்டு பேங்க்கு, அவங்களுடைய ஓட்டு பேங்க் 34 லட்சம் 34 லட்சம் ஓட்டு. அதனால் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கும்பல், கூட்டம், காட்சி இதெல்லாம் வேற கதை. மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்கல்ல, ஓட்டு போடணும். ஓட்டு போடணுன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு
உங்களுக்கு மேலே ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கணும், நம்பகத்தன்மை இருக்கணும், இல்லாட்டி வராது. சார் இன்னைய என்டிஏவோட பார்க்கும் பொழுது விஜயினுடைய டிமாண்ட் அப்படின்றது அவங்களுக்கு தேவைப்படுது தானே? ஆமாம், அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ கம்மியான சீட்டு கொடுப்பாங்களா? முன்னாடி வந்து நீங்க சொன்ன மாதிரி 30 சீட் அப்படின்ற மாதிரி இல்லைங்க, அப்புறம் எதுக்கு இவரை கூட்டி இவருக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க விஜய்க்கு? ஒரு 60-70 சீட் கொடுத்துட்டு அப்புறம் பிஜேபி எவ்வளோ கேட்கும்? அப்புறம் அதிமுக எவ்வளோ எடுத்துக்கும்? 170 சீட்டு குறையாத நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன்றார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ சொல்லுங்கள் மேட்ரை. உள்ள பாஜக கூட்டணி வெளியேறது வாய்ப்பு இல்லையா? முடியவே முடியாது. இது ஒரு மண் குதிரைங்க விஜய். அதுக்கு ஒரு பலமே கிடையாது, அமைப்பே கிடையாது, எதுவுமே கிடையாது. சைதாப்பேட்டையில் எங்கே இருக்குது தாவேக்கருடைய அமைப்பு? ஒரு பேனர் ஒன்று பெருசாக இருக்கும், அந்த பேனரில் ஒரு இடத்துல விஜய் நிற்பார் கையாட்டிட்டு, இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பெருசாக புஷி ஆனந்தனுடைய தலை இருக்கும், நிறைய ஒரு 40-50 பேருனுடைய படம் இருக்கும். இந்த பேனர் தவிர அமைப்பு வேறு எதுவுமே கிடையாது. எப்படி இந்த கட்சி வந்துட்டு மக்கள்கிட்ட போகும்? அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பழக்கி இருக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு முறை விஜய் வந்துட்டு ஒரு அப்பியரன்ஸு, ஒரு பேச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. வேறு எதுவுமே கிடையாது. செயல்படாது அந்த கட்சி. இப்போ போய் சேர்ந்தார் நாஞ்சில் சம்பத், அவரெல்லாம் வச்சு எவ்வளோ பண்ணிடலாம், ஏன் பண்ணலை அவங்க? அவ்வளோதான். அவங்களுக்கு தெரியாது சார், அவங்களுக்கு யோசனைக்கே வராது, தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இன்னும் சார் தாவேக்கா வந்து முதல்லயே ஆட்சியிலும் அதிகாரத்தையும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அறிவிச்சிருந்தாங்க விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே. பட் அதன் பிறகு வந்து பெரிய அளவுக்கான கட்சிகள் சேராததுக்கான காரணம் என்னவா இருக்கு? கிரவுண்டு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இல்லை. நீங்கள் அரசியலை வந்துட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போகல. மக்கள் மத்தியில் அரசியலை கொண்டு போகிறது அப்படின்றது என்னென்னா, அமைப்பு ரீதியாக நீங்கள் கொண்டு போகணும், அவங்களுக்காக போராட்டம் நடத்தணும், அந்த ஜனங்களுக்காக அங்கங்கே பேசணும். அப்படி பண்ணால் தான் வந்துட்டு ஒரு கட்சி வந்துட்டு அமைப்பு ரீதியாக வந்துட்டு அதை அங்கீகரிக்கப்படும் மக்கள்னால. நம்மளுக்காக நிற்கிறானுங்க இந்த பையன், அந்த கட்சிடா அப்படி சொல்லிட்டு அப்படி பேசினா தான் அவனுக்கு ஓட்டு போடுவாங்க. அவன் நாளைக்கு வந்துட்டு அண்ணி அக்கா போட்டுருக்கா அப்படின்னு அவன் சொல்லணும். அப்படி ஒரு ஆளை அடையாளப்படுத்தப்படவே இல்லையே இங்கே. அதான் விஜய் என்ன சொல்றாருன்னா, பேசி என்ன சாதிச்சிங்க இத்தனை வருஷமா அப்படின்றாரு. ஏன் அப்புறம் நீ வந்துட்டு பேசுகிற மேடை போட்டு? நாங்கள் செயலில் காமிக்கிறோம்னு சொல்கிறோம். ஏங்க அவர் காட்டுறது? அது செயலே காட்டிட்டு போ, வீடியோ ஒன்று போட்டு செயலில் மட்டும் காட்டிட்டு போ. செயலில் நீ என்ன காட்டிட்டு இருக்கிறன்றதெல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கோர்ட் வரைக்கும் வந்துருச்சு செயல்பாடு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எதுவுமே தெரியாதவன் நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்றது வந்துட்டு என்னன்னா செந்தில் கதை தான். நான் மலையை தூக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நல்லா எல்லாம் பண்ணிவிட்டு மறுநாள் காத்தால எல்லோரும் வந்துட்டு சேர்ந்துருக்கும் போது எல்லாம் அப்படிலாம் கையெல்லாம் இப்படிலாம் பண்ணிவிட்டு கடைசியில் இப்படி வச்சுட்டு டப்புன்னு உக்காந்துட்டான். என்னடா மலையை தூக்குறேன்னு உக்காந்துட்டேன்னு, தூக்கி வையே அப்படின்னு நான் வத்தியா. அந்த கதை தான் விஜய் கதை. சார் இப்போ இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது விஜய்க்கு உண்மையாகவே ஒரு நெருக்கடியை நோக்கி போயிட்டு இருக்கா சார்? நெருக்கடி இல்லைங்க, அவர் கழுத்தில் இருக்கிற சுருக்கு அது, அவர் போய் மாட்டிக்கிட்ட சுருக்கு அது. அதில் என்ன அவர் எஸ்கேப் ஆவாரா எப்படி அவர்? அப்போ அங்கே செத்தவங்களுக்கு யார் காரணம்? சும்மா கேள்விக்காகலாம் பேச வேண்டாம். யார் காரணம் அங்கே செத்ததுக்கு? எல்லாருமே அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிச்சு அவங்களே செத்து போயிட்டாங்களா? there should have to be a காசு இல்லை. வாட் வாஸ் த காசு சொல்லுங்கள். ஆனால் முதல்வர் என் மேலே பழிய போடுறாரு அப்படின்றத சொல்லுங்கள். விஜய் சொல்லுவாருங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. எஜமா எனக்கு எதுவுமே தெரியாது எஜமா, கோர்ட்டில் நீங்கள் போயிருக்கிறீங்களான்னு தெரியாது, குத்திருப்பான் இவ்வளோ நிலமான கத்திருக்கான். எஜமா நான் அப்படிலாம் உள்ள எஜமா நான் வச்சிருந்தேன் எஜமா, நான் வந்து ஊழ்ந்துட்டான் இப்படிலாம் சொல்லுவாங்க. கோர்ட்டை நம்பிடுவான்னா யாரால் எது நடந்ததுன்றது தெரியாதான்னு நான் கோர்ட்டுக்கு, இல்லை விசாரணை பண்ண அதிகாரிகளுக்கு தெரியாதான்னு. விஜய் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அவர், அவ்வளோதான். ஒரு காலத்துக்கு கொட்டினாங்களே ஏன் அன்றைக்கி 72 நாள் அப்படியே போய் பதுங்கினேன், பேச வேண்டியதானே? எதனால் நடந்ததுன்னு நீ பேச வேண்டியதானே? உன்னை யார் கட்டுப்படுத்துனது? உன்னை ஏதாவது அரெஸ்ட் பண்ணாங்களா? எதுவும் பண்ணல, ஏன் பேசலை பின்ன? அப்புறம் எல்லோரும் ஒருத்தர் காலையும் போட்டு விழுந்தார் கூப்பிட்டு மாலிபுரத்தில். அவன் விழுந்ததோடு மட்டும் இல்லாத அழுதுருக்க, ஏன் அழுத? நீ தான் ஒன்றும் பண்ணலையே. இப்போ சமீபத்தில் விஜயினுடைய விவகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் சமீபத்தில் பேசும்பொழுது கூட இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த அளவுக்கு வர்த்து இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தினார். இதன் மூலமாக விஜய்க்கு அந்த மக்கள் ஆதரவு அப்படின்றது எப்படி இருக்கும் சார் வரக்கூடிய? மக்கள் ஆதரவுலாம் அவருக்கு வந்துட்டு கரூருக்கு அப்புறமே முடிஞ்சு போயிடுச்சுங்க. மக்கள் ஆதரவுலாம் கிடையாது. அவருடைய ரசிகர்கள் மத்தியிலே அவருக்கு எதிராக வந்துட்டு ஒரு பார்வை வந்துருச்சு. ஸோ இவ்வளோதான் இவர் அப்படின்ற மாதிரி. நீங்கள் உங்கள் மனைவி வந்துட்டு ஒருத்தலைன்னு சொல்லுவீங்களா? முடியாது. கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் வாழ்ந்தவனால தன்னுடைய மனைவியை நிராகரிக்கவே முடியாது.
ஏன்னா அவள் தான் எல்லாமே. உன்னுடைய வாழ்க்கையை நீ ஷேர் பண்ணுற அப்படின்னா உன் பேர்டனில் பாதி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுற. உன்னோட வயிற்றை காப்பாற்றுறவங்களும் அவள் தான், உன்னுடைய உடம்பை காப்பாற்றுறவளும் அவளை தான், உன் மைண்டை வந்துட்டு பேலன்ஸாக வச்சுட்டு இருக்கிறவளும் அவள் தான். அவள் இல்லாட்டி இங்கே நான் உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசவே முடியாது. நீங்கள் போயிட்ட உடனே எனக்கு 2 வரும், மோர் வரும், அப்புறம் இன்னொன்று வரும், வைத்தியம்லாம் வரும். எல்லாமே இவங்களை நம்பி தான். நான் 40 வருஷம் வாழ்ந்துருக்கிறேன். புரியுதுங்களா? கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நீ வந்துட்டு சொல்கிற அவங்க கொடுத்ததுக்கு நீ பதில் சொல்லியிருக்கலாம். அவங்க போட்ட கேஸுக்கு நீ பதில் சொல்லியிருக்கலாம். அது ஒன்றும் விசாரணைக்கு உடனே உட்படுத்தப்படலை. இந்த மாதிரி என்னுடைய மனைவி என்னை பற்றி கொடுத்துருக்குறாங்க, ஆனால் உண்மை இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மக்கள் மத்தியில் வந்துட்டு சொந்த வாழ்க்கையை வந்துட்டு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவளை எவ்வளோ பெரிய கொடுமையை அனுபவிச்சிருந்தா அவள் அந்த மாதிரி போய்ட்டு சொல்லுவாள். அவருடைய மனைவி சொல்லலை. நீங்கள் போங்க சார், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு லாயர் சொல்லுவாங்க. எல்லா கிளைண்ட்டுக்கிட்டையும் அப்படி தான் பேசுவாங்க. அதுதான் இவர் வந்துட்டு சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படி. அதுதான் அவர் சொல்கிறாரு. அவருக்குன்னு எதுவுமே தெரியாது அவருக்கு. ஆனால் மக்கள் மத்திய இம்பாக்ட் ஏற்படுத்துமா சார் இந்த விஷயம் அப்படின்றது? நிச்சயமாக ஏற்படுத்துங்க. அது எப்படி ஏற்படுத்தாது இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ தமிழ்நாடு தமிழர்கள் அப்படின்னா அது ஒரு கல்ச்சுரல் மாஸ். அது ஆந்திரா தெலுங்குஸ் அப்படின்னா அது ஒரு கல்ச்சுரல் மாசு. கன்னடா அப்படின்னா அது ஒரு கல்ச்சுரல் மாசு. கேரளா அப்படின்னோம்னா அது ஒரு கல்ச்சுரல் மாசு. அதில் எப்படி அந்த கல்ச்சருடைய ஒரு பெரிய அங்கம் இல்லாத போயிடும்? எப்படி சொல்லி அவருடைய ரசிகர்கள் எதை வேணாலும் சொல்லுவாங்க. இங்கே சொல்லுவாங்க, அந்த கும்பல்களை கோவிந்தான்றதுக்காக எதை வேணாலும் சொல்லுவாங்க. அதனால் சும்மா இங்கே உட்காந்துட்டு அப்படி பேசுறது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் பேசும்போது சார், சின்ன பசங்க குறிப்பாக ஜென்சி இவங்க எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து நிலைமை மாறி இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாலே, அந்த அடிப்படையில் கேட்குறேன். பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் ஆவாங்களாங்க? என்ன தெரியும் அரசியல்? ஒரு 15-16 வயசு பையனுக்கு என்ன அரசியல் தெரியும்? இவராது பரவாயில்ல, ஒரு பிகில கொடுத்தாரு, ஊதிட்டு கிடப்பான், வேற என்ன தெரியும் அவங்களுக்கு? நீங்கள் நம்புவீங்களா? அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்து வந்துட்டு அப்பா விஜய் ஓட் போடலாம் நம்பி எடுத்துக்குவீங்களா? அது முதல்ல எல்லாமே ஒரு எதிர்காலத்தை வந்துட்டு அனுமானிச்சு தாங்க வாக்களிக்கிறாங்க. இவருக்கு தெரியல, அது சும்மா ஒரு ஓட்டு போடுறது அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. அதான் சொல்லுவார், இவருக்கு அரசியலே தெரியல. புரியுதுங்களா? உண்மை கிடையாது. அப்படிலாம் ஜனங்கள்லாம் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. நாங்கள்லாம் களத்தில் போய் நின்று பார்த்துருக்குறோம். அடிக்கிறதுக்கெல்லாம் வந்துருக்குறாங்க, தெரியுமா? அது அவ்வளோ சாதாரணம் இல்லை. இவருக்கெல்லாம் தெரியாது. சும்மா நேரம் பஸ் வேலை போய் நின்று ஹலோ நம்பீஸ், ஹலோ நண்பாஸ் அப்படிலாம் இதெல்லாம் சும்மாங்க. எல்லாம் ஸ்ட்ரீட்டில் டான்ஸ் ஆடுறது, பேசுறது, அது வந்துட்டு அரசியல் கிடையாது. அரசியல் அப்படின்றது அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 50% பேர் தொடரும். அவன் அன்றாடம் வாழ்க்கைக்கான அவன் ஒரு போராட்ட களத்தில் இருக்கிறான். அது உங்களுக்கு தெரியாது. சாதாரண விடயம் கிடையாது. ஒரு ஓட்டாக போகிறான். இப்போ எம்ஜிஆர் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா அது வேறு. 20 வருஷம் இருந்தது மட்டும் இல்லை, அவர் ஏதாவது ஒன்று நடந்துச்சு, எங்கேயாவது ஒரு தீப்பு நடந்துச்சு அப்படின்னோம்னா டக்குனு ஒரு 50,000 1 லட்சத்தை தூக்கி கொடுப்பாரு. புரியுதுங்களா? அதனால் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு அடிப்படை இருக்குது. இவர்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதனால் இவரெல்லாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புன்றதெல்லாம் தமிழ்நாட்டில்னா இல்லவே இல்லை. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் நினைக்க. நன்றி சார். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMல ஈஸியா வாங்கலாம். ஏசி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.